சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி மதியம் 1:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் காலை 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:16 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நாளைய தினம்தான் ஷஷ்டி விரதம் என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆக அவரவர்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதன் அடிப்படையிலே ஷஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நகரத்தார் பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த நகரத்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம். எல்லோரும் அந்த பிள்ளையார் நோன்பினை மிகவும் விசேஷமான முறையிலே மேற்கொள்வார்கள். இதுபோக இன்றைய தினம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானினுடைய ஆலயத்தினுடைய துவஜாரோகணம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஆருத்ரா தரிசனம் என்பது வருகின்ற 3 ஜனவரி 2026 என்று நடைபெறும். அதனை முன்னிட்டு அந்த 10 நாள் திருவிழான்னு சொல்றல, இந்த ஆருத்ரா தரிசன திருவிழாவை முன்னிட்டு இந்த நாளிலே கொடியேற்றம் என்பது நடக்கும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:31 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:46 சந்திர உதயம் என்பது பகல் 10:19 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:23 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் 6:32 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:33 முதல் 2:57 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:31 முதல் 7:56 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:20 முதல் பகல் 10:44 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:45 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:01 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பாஸ்கர் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 60, 70 மற்றும் 80ஆம் கல்யாணத்திற்கு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே இதையெல்லாம் கொண்டாடணும்னு சொல்லியிருக்கா. அந்த ஜென்ம நட்சத்திர நாளானது செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் வந்தால் எப்படி செய்ய வேண்டும்? செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாள்ல வந்தா நம்ம இந்த 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணத்தெல்லாம் பண்ண முடியுமா? அதே மாதிரி 70வது சாந்திக்கு மாங்கல்ய தாரணம் என்பது அவசியமா? சிலர் அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டுட்டு, இது போக சஷ்டி அப்த பூர்த்தி செய்யாதவர்கள், அதாவது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி இருக்கிறவா 70 மற்றும் 80வது பூர்த்திகளை மட்டும் செய்து கொள்ள இயலுமா? விரிவான விளக்கமான பதிவு தரவும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். அவருடைய அனைத்து கேள்விகளுக்குமே நாம் விடைகளை பார்த்து விடலாம். முதல்ல இந்த 60, 70, 80 எல்லாம் நம்ம கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல நம்ம பேச்சுவாக்குல சொல்லிட்டு இருக்குமே தவிர, கல்யாணம் சொன்னா நம்ம ஏதோ திருமணம் மாங்கல்ய தாரணம் அப்படிங்கறதான் மைண்ட்ல வச்சிருக்கோம். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம்னு சொன்னா அது ஒரு மங்களகரமான நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு எங்க வீட்டுல பூணூல் கல்யாணம்னு சொல்லுவா.
பூணூல் கல்யாணம்னா என்ன? இந்த முப்பிரி நூல், அந்த பூணூல் அப்படிங்கிற ஒரு புனிதமான நூலை அணிவித்தல் அப்படிங்கிறது தான் பூணூல். அது கல்யாணம் சொன்னா அந்த குழந்தை தாலி கட்ட போறான்னு அர்த்தம், அந்த மாதிரி அர்த்தம் இல்லை இல்லையா? கல்யாணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு மங்களகரமான நிகழ்வுன்னு அர்த்தம். கல்யாணம் என்பது வேறு, விவாகம் என்பது வேறு. அது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம இந்த மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுதல் அப்படிங்கிறது விவாகம் என்ற பெயரிலே அழைக்க வேண்டும். அப்படி அழைச்சோம்னா இந்த மாதிரி இந்த 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணத்துல இந்த மாதிரி சந்தேகங்களே வராது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதை எல்லாமே சாந்தி என்ற பெயரிலே சொல்கிறார்கள். சாந்திகளை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் சொல்றார். ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் ஆயுஷமம் பண்ணிக்கலாம். ஆனா முதலாவது வருடத்திலே அவசியம் செய்ய வேண்டும்ங்கிற, ஒரு வயது பூர்த்தி ஆகும் பொழுதுதான் அப்த பூர்த்தி சாந்தி அப்படிங்கிறத பண்ணுவா. அந்த அப்த பூர்த்தி சாந்தி ஆயுஷமம் சொல்லுவா தெரியுமா? அதை அவசியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆயுஷமம் பண்ணலாம் கூட அதனை தொடர்ந்து எப்பப்பெல்லாம் பண்ணணும் தெரியுமா? நம்முடைய சாஸ்திரம் சொல்றது 55வது வயதுல, 55 வயது முடியும் பொழுது அதுக்கு பீம சாந்தி அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணணும்னு சொல்றார். அதே மாதிரி 59 முடிந்து 60 துவங்குகிறது அல்லவா? 59வது வயது முடியும் பொழுது அப்பொழுது செய்ய வேண்டியது உக்ர ரத சாந்தி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி அடுத்தது 60 வயது முடியும் பொழுது, இதைத்தான் 60 என்பதைத்தான் ஷஷ்டி என்ற பெயரிலே அழைக்கிறோம். ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்று பெயர். இதைத்தான் நம்ம 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிற பெயர்ல சொல்றோம். ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதை சரியாக, மிகச்சரியாக இவர் எந்த தமிழ் வருடத்திலே பிறந்தாரோ, எந்த மாதத்திலே பிறந்தாரோ, எந்த நட்சத்திர நாளிலே பிறந்தாலோ அந்த நாளிலே அவசியம் செய்ய வேண்டியது. இது செவ்வாய்க்கிழமை நாள்ல வர்றதா, சனிக்கிழமை நாள்ல வர்றதா, அஷ்டமி நாள்ல வர்றதா, நவமி நாள்ல வர்றதாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. பிரதம திதியில கூட வரலாம், என்றைக்கு வேண்டுமானால் வரலாம். இவ்வளவு ஏன், அடியனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், அவர் பிறந்ததே மார்கழி மாதம் அமாவாசை நாளில் தான், அதாவது மூல நட்சத்திர நாள்ல தான் பிறந்திருப்பார். ஹனுமத் ஜெயந்தி நாள்ல தான் அவருக்கு பிறந்த நாள்ங்கிறது வரும். அவருக்கு அதே மார்கழி அமாவாசை மூலம் நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வந்த அந்த நாளிலே தான் ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதும் வந்தது. அந்த நாளிலே தான் அவருக்கு ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தியினையும் செய்வித்தோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக அமாவாசை தர்ப்பணத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலங்காத்தாலேயே வாத்திலே அவர் தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்தார். அந்த மண்டபத்திலே வச்சுதான் அவருக்கு அந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்திங்கிறதையும் பண்ணோம். ஆக அமாவாசை நாளிலே வந்தாலும் அந்த நாளிலும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுல அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. தவிர்க்க முடியாத காரணங்களினாலே, வேற வழி இல்லை, அன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும், வீட்டுல ஏதோ குழந்தை பிறந்ததுனால ஒரு ஜனன ஆச்சௌச்சம்ங்கிறது வந்துருதுன்னு சொன்னா, அடுத்து அந்த ஆச்சௌச்சம் முடிந்து, அதாவது அந்த 10 நாள் தீட்டு கழிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரம் சொல்லுவா தெரியுமா? உதாரணத்திற்கு மூலா நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னு சொன்னா, அந்த நாள்ல ஏதோ நடுவுல பண்ண முடியலன்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நாளிலோ அல்லது அதுக்கடுத்து வரக்கூடிய மகா நட்சத்திர நாளில கூட பண்ணிடலாம். அப்படியும் பண்ண முடியலன்னு சொன்னா அடுத்த மாதத்திலே வரக்கூடிய அதே மூல நட்சத்திர நாளிலே கூட செய்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்று அதற்கு பெயர். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 69வது வயது முடிந்து 70வது வயது துவங்குகின்ற நேரத்திலே தான் பீம ரத சாந்தின்னு சொல்லுவார். அதைத்தான் 70ஆம் கல்யாணம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். அது போக அதற்கு அடுத்தபடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 77 வருடம் 7 மாதம் 7வது நாளிலே செய்ய வேண்டியது விஜய ரத சாந்தின்னு சொல்லுவார். இதை 77 வருடம் 7 மாதம் 7வது நாளிலே செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 80 வருடம் 8 மாதம் கழிந்து உத்தராயணத்திலே ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே செய்ய வேண்டியதுதான் சகஸ்ர சந்திர தரிசன சாந்தி அல்லது சதாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய 80ஆம் கல்யாணம். இந்த 80ஆம் கல்யாணத்தை பொறுத்தவரை ஜென்ம நட்சத்திர நாள்ல தான் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. 80 வருஷம் 8 மாசம் கழிந்து அடுத்து வரக்கூடிய உத்தராயண காலத்திலே செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அதே மாதிரி 90வது வயதுல பார்த்தோம்னா நவதி சாந்தின்னு சொல்லுவா. அதற்கப்புறம் 100 வயது அப்படின்னு பூர்த்தி ஆகும் பொழுதுதான் அந்த பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிறதையும் பண்ணுவா. இதுக்கு நடுவுல அதாவது மகன் வயிற்று மகனான அந்த பேரனுக்கு இன்னொரு மகன் பிறக்கும் பொழுது அதை பிரபௌத்திர தரிசன சாந்தியோ அல்லது கனகாபிஷேகம் என்ற பெயரிலும் சொல்வார்கள். இதையும் இதுல சாந்தியில சொல்லி இருக்கா. இதுல இந்த நேர் கேட்டிருப்பது 70ஆம் கல்யாணத்துல ஒரு சில பேர் மாங்கல்ய தாரணம் உண்டுங்கிறா இல்லைங்கிறா, உண்டா இல்லையா தான் அவருடைய கேள்வி. முதல்ல இந்த எந்த சாந்தியிலையுமே மாங்கல்ய தாரணம் என்பது
கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படி இல்லை சார், 60-80 மாங்கல்ய தாரணம் பண்ணணுங்கிறா, 70 அவசியம் இல்லைன்னு சொல்றாளேன்னு சொன்னா, இதெல்லாம் சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது தானே தவிர சாஸ்திர ரீதியாக 60 சரி 80 சரி அவசியம் மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை என்பதே நிஜம். இதெல்லாம் இந்த அபிஷேகம் பண்ணிக்கணும், இந்த சாந்திக்கு அந்த கலசெல்லாம் வச்சு எல்லா பூஜைகளையும் செய்து அதற்குரிய தேவதைகளை ஆவாகனம் செய்து வைதிகாலாம் சேர்ந்து இதை அபிஷேகம் பண்ணணுமே தவிர இதுல இந்த மாங்கல்ய தாரணம் என்பது எங்குமே கட்டாயப்படுத்தப்படவில்லை. 60 சரி 80 சரி, இதெல்லாம் நம்முடைய சௌகரியப்படி செய்வதுதான். நான் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால 70-80 பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணிக்கலாம். இதுல என்ன சந்தேகம்? காலையில நான் டிஃபன் சாப்பிடல, அதனால மத்தியானத்துல சாப்பிடலாமா, ராத்திரி சாப்பிடலாமான்னு கேள்வி கேட்போமா? காலையில சாப்பிடலன்னா கூட மத்தியானம் சாப்பிடத்தானே செய்கிறோம், ராத்திரியும் சாப்பிடத்தானே செய்கிறோம். அதே மாதிரிதான் இது. 60ங்கிறது வரும்பொழுது என்னால செய்ய முடியல, நான் அந்த நேரத்துல துபாயில இருந்துட்டேன், அல்ல வேற ஏதோ பணி நிமித்தம் இருந்துட்டேன், இல்ல வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணல, அதனால எனக்கு பண்ணிக்கிறதுக்கு அப்ப இஷ்டம் இல்லை, இப்ப நான் 70 பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமாக செய்து கொள்ளலாம். அதே மாதிரி 60 மாங்கல்ய தாரணம் பண்ணலைங்கனால கூட 70 நீங்கள் மாங்கல்ய தாரணத்தை செய்து கொள்ளலாம். இது சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது தானே தவிர 60 சரி 70 சரி 80 சரி எங்குமே மாங்கல்ய தாரணம் என்பது கட்டாயப்படுத்தப்படவில்லை. இது ஏன் பண்றான்னு சொன்னா, அந்த மாங்கல்ய பலம், அந்த அம்மாவினுடைய மாங்கல்ய பலம் என்பது இவருடைய ஆயுளை நீட்டிக்கும் என்று நம்பினார்கள். அதற்காக ஒரு சம்பிரதாயமாக செய்யப்படுவதுதானே தவிர இதிலே வேற எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.